வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம ரோஜா செடியில் ஃப்ரெஷ்ஷாக தளிர் வைக்கிறதுக்கு நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரோஜா செடி பாருங்கள், ஏற்கனவே சென்ட்டு ரோஜா நம்ம பார்த்துப்பீங்க. அதெல்லாம் நான் பூ கட் பண்ணல, இப்போ தான் கட் பண்ண போகிறேன். எப்போவுமே பூ கட் பண்ணி விடணும் பூத்த உடனே. ஆனால் இங்கே நான் லேட் ஆகிடுச்சு கட் பண்ணுறதுக்கு. எப்போவுமே 3 பூ பூத்துதுன்னா நம்ம ஒரு மொட்டு 2 மொட்டு கட் பண்ணிவிட்டு ஒரு பூ மட்டும் பூக்க வைக்கணும். அப்படி தான் நான் செய்வேன். இப்போ இதில் இருக்குது, இதிலே நான் காமிச்சிக்கிறேன். இப்போ இந்த பக்கம் ஒரு பூ இருக்குது, இந்த பக்கம் சின்ன மொட்டு இப்போ தான் வருது. இங்கே கொஞ்சம் பெரிய மொட்டு பூக்கிற இது பூக்க போகுது. இந்த மாதிரி பூக்கிற டைமுக்கு கலர் தெரியுது, அப்போ நீங்கள் கட் பண்ணிடணும். இங்கே நிறைய பிரான்ச்சஸ் போடும், அப்படி நான் சொல்கிறது. இப்போ இந்த மொட்டு மட்டும் நம்ம கட் பண்ணுறோம் பாருங்கள். மொட்டு மட்டுமே கட் பண்ணுறோம். நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் சின்ன மொட்டு இப்போ தான் வருது, அது மொட்டு கலர் தெரிகிறப்ப நம்ம கட் பண்ணிடணும். ஒரு பூ மட்டும் தோட்டத்துக்காக நம்ம பூ பார்க்கறதுக்கு விடலாம். ஏன்னா நிறைய ரோஜா செடி வச்சுன்னு இருக்கிறவங்கன்னா பண்ணலாம். ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு மொட்டைலாம் அப்படி பார்க்கலாம், பெரிய ரோஜா செடி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நிறைய செடி வச்சுருந்தீங்கன்னா அது போல் பண்ணலாம். இப்போ நான் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். நான் அதுக்காக தான் கொஞ்சம் செடி இப்படி கொஞ்சம் செடி அப்படின்ற மாதிரி ஒரு 2 தொட்டி அப்படியே விடணும். 2 தொட்டிக்கு மட்டும் இது போல் கட் பண்ணி விடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா மொட்டு கட் பண்ணிட்டா நிறைய பிரான்ச்சஸ் போட ஆரம்பிக்கும். நம்ம பூவை அப்படியே விட்டால் எனர்ஜியெல்லாம் அந்த பூ ஏற்றிக்கிட்டு பூக்கிறதுல தான் காட்டிக்கிட்டு நிற்கும். அதாவது பூ பூக்கிறது தான் நம்மளுக்கு காமிக்கும். எனர்ஜியெல்லாம் இந்த பக்கம் போயிடும் பூ பக்கம். இது போல் நம்மளுக்கு நிறைய தளிர் வரணுன்னா மொட்டு கட் பண்ணிடணும். அதாவது கலர் தெரிகிறப்ப அந்த பட்டு கட் பண்ணிடணும். ஒரு பக்கம் நான் விட்டுட்டேன். அது போல் நம்ம பார்க்கறதுக்கு தோட்டத்துக்கு. இப்போ இந்த ரோஜா செடி இருக்குது. இது ஏற்கனவே நான் காமிச்ச ரோஜா செடி தான், எல்லோ ரோஸு. ஏற்கனவே விஷ்போன் பிளான்ட் வளர்ந்து செடி வளரல சொன்னேன், அந்த பிளான்ட் இது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அந்த செடி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பால்சம் முளைச்சிது, அதுவும் எடுத்துட்டோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன், எதுவும் பக்கத்தில் வராமல். ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரு லீஃப் எல்லாம் கூட நல்லா பெருசாகும். லீஃப் சின்னதாக இருந்தால் கூட லீஃப் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும், லீஃப் அதாவது நோய் இல்லாமல் நல்லா வளரும், டிசீஸ் வராமல். நான் ஏற்கனவே இது போல் ஸ்ப்ரே பண்ணுவேன், சூப்பராக வளரும். சரி, அது உங்களுக்கு செஞ்சு காமிக்கலாம்னு சொல்லிவிட்டு. ஆனால் இது தேனில் கூட செய்யலாம் நீங்கள். நான் இப்போ செய்கிறது நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்கிறேன். நீங்கள் சப்போஸ் செய்கிற மாதிரி இருந்தால் மாற்றி மாற்றி கூட செஞ்சுக்கலாம். நான் மாற்றி செய்யலான்னு இருக்கேன். 2-3 விதமாக நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா அப்பப்போ பிளான்ட்டுக்கு மாற்றி கொடுக்கலாம் எருவு. இது வெஜிடபிள் வேஸ்ட்டு, அதாவது வெங்காயத்தூள், வாழைப்பழத்தூள், காய்கறி வேஸ்ட்டு அப்படியெல்லாம் போட்டு ஊற வச்சுது. கொஞ்சமாக உருளைக்கிழங்கு தூள், ஆப்பிள் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். நீங்கள் பழத்தூள் போட்டால் போடுங்க, இல்லைன்னா இல்லை. ஆனால் நான் இதில் காய்கறி வேஸ்ட்டு போட்டிருக்கேன். வாழைப்பழத்தூள் கண்டிப்பாக வேணும். சப்போஸ் போடலைன்னா நீங்கள் அப்புறமா சாயிலில் சேர்த்துக்க வேண்டியதாக இருக்கும். காய்கறி வேஸ்ட் 2 டேஸோ 3 டேஸோ ஊற வைங்க. நல்லா 1 கிளாஸ் தண்ணி 2 கிளாஸ் தண்ணி, அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. நம்மளுக்கு காய்கறி வேஸ்ட்டில் ஊறி 1 கிளாஸ் தான் இருக்கும். அதில் அதாவது 3ஆவது நாள் நீங்கள் தயிர் சேர்க்கணும், 1 ஸ்பூன் அளவுக்கு. 2 நாள் ஊற வச்சுட்டு 3ஆவது நாள் கூட தயிர் ஊற்றலாம், கேடு. அது போல் ஊற்றிட்டு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்க்கணும். இது நாட்டு சர்க்கரை நீங்கள் அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா கலந்துட்டு நீங்கள் இது கம்போஸ்ட்டு கூட எடுத்துக்கலாம். இந்த திப்பியெல்லாம் சூப்பராக வளரும் செடிங்களாம். பழஞ்செடி கூட நீங்கள் போடலாம், எடுத்து வச்சுருந்து. நீங்கள் காய்கறி வேஸ்ட்டு 2 டேஸோ 3 டேஸோ ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கேடு ஊற்றணும். அது கலந்து ஒரு 2 டேஸ் வைக்கணும். அப்படி நான் அப்போத்துக்கே செஞ்சிடுறேன். எப்போ வேணாலும் சேர்க்கலாம், நீங்கள் லேட் ஆகும். அதுக்காக நான் இப்போ கலந்து காட்டுறேன். கேடு இது போல் லிக்விட் ஃபெர்டிலைசர் சேர்த்துட்டு கூட கேடு அதில் கூட ஊற்றிக்கலாம். இல்லைன்னா காய்கறி வேஸ்ட்டோடவே 5 டேஸ் ஊறக்கூடாது. காய்கறி வேஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கேடு சேர்க்கணும். கேடு சேர்த்து 2 டேஸ் இருக்கணும். அப்படி நம்ம ரொம்ப நேரம்
ஆகணும். இதை அப்படியே ஊற்றி வச்சுட்டு நீங்கள் வச்சிடணும். ஏதாவது பவுலில் வச்சு கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் இது எடுக்கிறதுக்கு சொல்கிறேன். நான் இப்போ கொஞ்சமாக தான் எடுக்கிறேன் இதுலேருந்து வர்றது. இது நம்ம 1/4 கிளாஸ் அளவுக்கு தான் இதில் வந்தது. பாருங்கள் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இவ்வளோ கொஞ்சமாக தான் வந்தது லிக்விட் ஃபெர்டிலைசரு. நம்ம இதில் நாட்டு சர்க்கரை கலந்துக்கணும். பாருங்கள் 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 2 ஸ்பூன் கூட போடலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் நிறைய போட்டால் கெடாமல் இருக்கும், ரொம்ப நாள் வரும், அதுக்கு சொல்கிறேன். இது போல் நல்லா கலந்துட்டு நம்ம மூடி வச்சிடணும். இது போல் காய்கறி வேஸ்ட்டு, கேர்டு, கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை இது போல் கலந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ நம்ம தயிர் சேர்த்து அப்பத்துக்கே நான் செஞ்சேன். தயிர் நாட்டு சர்க்கரை சேர்த்து நீங்கள் 2 டேஸ் வச்சுருந்து கூட யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் நிறைய கூட செஞ்சு வச்சுக்கலாம், ரொம்ப நாள் இருக்கும், 1 இயர் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஏன்னா திருப்பி செஞ்சு கூட இதிலே போட்டுக்கலாம். ஆனால் கொஞ்சமாக வேப்ப இலை சேர்க்கணும், அப்போ நல்லது. ரொம்ப 1 லிட்டர் தண்ணிக்கு 10 ml 20 ml வரைக்கும் நீங்கள் ஊற்றிக்கலாம். சாய்க்குள்ளே ஊற்றுற மாதிரி இருந்தால் எனக்கு செடி மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது பிளான்ட்டுக்கு மேலே ஒரு 10 ml எடுத்துக்கலாம். 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு மீடியம் சைஸ் ஸ்பூனில் சூப்பராக இந்த லீஃபெல்லாம் கூட பெருசாகும் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா. இந்த பிளான்ட்டுக்கு ஏற்கனவே நான் ஸ்ப்ரே பண்ணி காமிச்சிருக்கேன் காய்கறி வேஸ்ட்டெல்லாம். இதே போல் தான் நம்ம செய்யணும், சூப்பராக ரோஜா செடி வளரும். இது போல் லிக்விட் ஃபெர்டிலைசர் சாயிலில் ஊற்றி விடலாம், மேல்க்கும் ஸ்ப்ரே பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக தளிர் வைக்கும், ஃப்ரெஷ்ஷாக பூக்கள் இருக்கும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.